வேர்க்கடல, அவிச்ச வேர்க்கடல. வேர்க்கடல. அதான் புள்ள. பொட்டலம் எவ்வளவு? இந்த பாரியா, வேலையை கேட்டுட்டு அப்புறம் வேண்டாம் சொல்லக்கூடாது. என்னமா அது கண்டிஷன் போட்டு கடையில வைக்கிற? யோ போனியே நீதாயா, வேண்டாம் சொல்லிடாதயா. பொட்டலம் 30 காசு தான். தள்ளுபடி ஒண்ணும் கிடையாதா? தள்ளு, படி 4 ரூபா. அது இல்லம்மா, விலையில தள்ளுபடி இல்லையான்னு கேட்டேன். இந்த பாரியா, கொள்ள விலையை சொல்லிவிட்டு தள்ளுபடி பண்றேங்கிற ஏமாத்து வேலை என்கிட்ட கிடையாது. பிக்சட் வேலை தான். அடி சக்க என்னன்னா பொண்ணு பொழைச்சுக்குவேன். வயசானா இப்படி ஒரு சௌரியம். ஒரு 30 பொட்டலம் கொடு. 30? ஐயோ, ஆளுக்கு ஒரு பொட்டலம். கிழினார் இல்ல, அவர்கிட்டே கொடு. 30 புத்திசாலி பொண்ணு. பாவம், கையில பொட்டலத்தை வச்சுட்டேன்ல. இந்த 10 ரூபாய். யோ, நாளையில இருந்து உன் பின்னாலே சுத்துறதா முடிவு பண்ணிட்டயா? சரி. ஐயோ, என்ன சொல்லிட்டேன்னு இப்படி ஓடி வர்ற? தெய்வத்தை சுத்துனா குறை தீர்ற மாதிரி உன்னை சுத்துனா இந்த கூட காலி ஆகுமேன்னு சொன்னேன். இப்படி லோலோன்னு அலைய வேண்டியதுல பாரு. அதுக்காக தினமும் வேர்க்கடலை திங்க சொல்றீங்களா? அதான் இல்ல, மிச்சத்தை புடி. இன்னைக்கு கடலை, நாளைக்கு பழம். ஒண்ணுமே கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கு லாட்டரி சீட்டு. ஓஹோ, சீசனுக்கு ஏத்த மாதிரியா? ஆமாயா, இல்லன்னா பொழைக்க முடியாது. முன்னெல்லாம் வாத்தியாரு கத்தி சண்டை கம்பு சண்டை தூள் கலப்புனாரு. இப்பெல்லாம் கும்பு மாம்பு கராத்தே அடியாத்தே எவ்வளவு மாறி போச்சு. ஓஹோ, நிறைய சினிமா பாப்பியா? பாப்பேன். ஒரு நாளைக்கு 3 படம் கூட பாப்பேன். ஏழைகளுக்கு பொழுதுபோக்கே சினிமா தாயா. நம்மளால செய்ய முடியாததெல்லாம் சினிமாவில காட்டுறாங்க. பார்த்தா சந்தோஷமா இருக்கு, படுத்தா தூக்கம் வருது. பட்டுமா? யோ, நாளைக்கு இதே இடம் தானா? நானும் உன்ன மாதிரி தான். எது கிடைக்குதோ அது. அப்ப நீ லோலோ தானா? எது? முத்துக்குளிக்க வாரிகளா, மூச்சு அடக்க வாரிகளா, சிப்பி எடுப்போமா மாமா மாமா அம்மாளுக்கும் சிந்தனில்லை. ஏண்டி எஸ்கே கண்ணம்மா, எப்படி வந்த? உனக்கு முன்னாடி வந்த. ஐயோ, குடிக்க தெரியல, கைய வச்சிட்டேயா? ஐயோ, என் பக்கெட். ஐயோ, என் ஜாக்கெட். ஜாக்கெட்டா? மிதச்சிட்டு நிக்கிறியா? ஆமா. எப்படியா கண்டுபிடிச்ச ஜாக்கெட்னு? உன் மேலதான் இல்லையே, அதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதான் அதுன்னு. திருப்தி தானே? என் புடவைய முதிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்தது. தம்பி, ஏய், என்ன அதுட்டு போய் விளையாடிக்கிட்டு பாரு. அப்பா, இப்படி குளிச்சா வெடிஞ்சிரும். என்ன இது குளிப்பாட்டி விடுது? ஏப்பா, கட்டுப்பிட்டுன்னு போயேன். நாங்கெல்லாம் குளிக்க வேணாம். ஐயோ, யோ, இரேயா. ஏன் நீ குளிக்கும் போது நாங்க இல்ல. சீ சீ சீ. இந்த புள்ள இங்க வாயே. என்னையா? உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சிரிச்சு பேசிட கூடாது, உடனே கூப்பிடுவீங்களே. இத பார், காரியமா தான் கூப்பிட்டேன். யோ, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுடு. இந்த மாதிரி காகிதம் கொடுக்குற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. ஆமா, என்ன சொல்லிட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்க? பிரிச்சு பாரு. பொம்மைகள்லாம் உடைஞ்சு போச்சு. பாவம் நீ. என்னாலதானே உனக்கு நஷ்டம். அந்த ஏழை பணக்காரன் பொம்மை உடையல, அதுக்குண்டானது அப்புறமா கொடு முடிஞ்சா. உன்ன மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லையா. பணம் வேணான்னு நான் ஏன் பாவலா பண்ணணும்? மனசு மாறுறதுக்குள்ள பைக்குள்ள போட்டுக்கிறேன். ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பண்ணாம இதான் என் வீடு. இதுவா? வீடுன்னா தர மட்டும் தானே சிமெண்ட். இங்க பார், சுத்திய சிமெண்ட். முதல்ல வந்திருக்க. பிரவேசம் பண்றது கிரக பிரவேசம். இது முன் கட்டு, அது பின் கட்டு. இந்த வீட்டுக்கு முன்னால பின்னால வேறையா? நாலா பக்கமும் இருக்கு. அத்திவாரம் இனிமேதான் எடுக்கணும். வர்றது வலது கால வச்சு வர்றது. இந்த வீட்டுக்கு சாஸ்திரம் வேறையா? சாமி கூட இருக்கே. உட்கார்றது. ஒண்ணு கவனிச்சா புள்ள, இந்த வீட்டுக்கு ஜன்னலே கிடையாது. ஆமாமா, இந்த வீட்டுக்கு ஜன்னலே கிடையாது. ஆனா காத்தோட்டமா இருக்கு. எவ்வளவு மழை பெஞ்சாலும் இங்க ஒழுகாது. இது எல்லாத்துக்கும் மேல வீட்டுக்காரன் வாடகை கேட்க மாட்டான். வச்ச பொருள் வச்ச இடத்துலயே இருக்கும். பகல்ல கலைஞ்சிருந்தா நாய் நுழைஞ்சிருக்கும். ராத்திரி கலைஞ்சிருந்தா பேய் வந்து போயிருக்கும்.
இவ்வளவு லட்சணமான வீட்டை மெட்ராஸ்ல நீ பார்க்க முடியுமா? வீட்டுக்கு எதிர குழா, தண்ணி பிடிக்க இந்த பக்கெட், மொண்டு குளிக்க இந்த குவளை. துணியை பொறுத்த வரைக்கும் என் மேல ஒரு செட்டு, கொடி மேல ஒரு செட்டு. இத விட்டுட்டியே. வீட்டுக்கு உள்ள வந்த உடனே விட்டுற வேண்டியதுதானே? அட அது இல்லையா, 8 அடுக்கு மாளிகை, பட்டு பீதாம்பரம்னு சொல்லிட்டு வந்தியே, இத விட்டுட்டியேன்னு சொன்னேன். இதுதான் ஐயாவுக்கு தலகாணி. அட ஒத்தியான பொருளா தான் வச்சிருக்கிற. ஏன் ஒஸ்தியான பொருள் இல்லையா அது? பெரிய வெள்ளி பாத்திரம், பேர் வெட்டுக்கையா. இந்த பிள்ளை, உலகத்துல அப்பா அம்மா பிரியலாம், அண்ணன் தம்பி பிரியலாம், நண்பர்கள் பிரியலாம், காதலன் காதலி பிரியலாம். இதுல யார் பிரிஞ்சாலும் தனித்தனியா வாழ்ந்துடலாம். ஆனா இதுல வலது பிரிஞ்சா இடதுக்கு வேலை இல்ல, இடது பிரிஞ்சா வலதுக்கு வேலை இல்ல. விட்டறிஞ்சிட வேண்டியதுதான். இதை நீ சாதாரணமா நினைச்சிடாத. நாட்டையே ஆண்டு இருக்கு தெரியுமா? அப்பா, யோ, உள்ளுக்குள்ள இவ்ளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு இதுக்குள்ளேவா இருக்க? பொண்டி கட்டைக்கு இது போதாத? உறவுன்னு சொல்லிக்க வந்தாதான் சட்ட புட்டு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியது தானே. இது வரைக்கும் தோணல. கொஞ்ச நாளா தான் என் வழியில ஒரு மான். சாதாரண மானா இருந்தா தாண்டி வந்திருப்பேன். ஆனா அது ஒரு கஸ்தூரி மான். ஐயோ, என் பேரு கஸ்தூரியா? நான் ஒன்னதான் சொன்னேன். இவ்வளவு பெரிய விஷயத்த ரத்தின சுருக்கமா சொல்லிட்டியே. ஐயோ, என் பேரு ரத்தனம். யோ, நான் இங்க இருக்கேன். நீ எங்க போனாலும் உனக்கு என் மடிதான். படியா? சீ, இன்னும் ஏதாவது சொல்லியா? நான் என்ன சொல்றேன்னா, வீட்டுக்கு போ, நேரமாச்சுன்னு சொல்றேன். நீ என்னடான்னா வீட்டுல யார் யாருக்கா அப்படிங்கிற. நான் உன்னை போனுதான் சொல்றேனே தவிர உன்னை விட்டு பிரியறதுக்கு எனக்கும் மனசே இல்ல தெரியுமா? தெரியும் யானே, அதனாலதான் நானும் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறேன். தெரியும் தெரியும், நல்லா தெரியும். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? யோ, இதையா? டேய் டேய், இங்க வாங்க. என்ன வேலை இது? விளக்கு அணைக்க தானே போற? இது சரிப்பட்டு வராது. சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதான். யோ, யோ, நான் மட்டும் என்ன வேண்டாம், நான் சொல்றேன். சரி, நாளைக்கு உன் அண்ணனை பார்த்து பொண்ணு கேட்ட வேண்டியதான். போச்சுடா. அண்ணனா? அதே எங்க வீட்டுல இருக்கு. திருடிவிட்டு ஜெயில இருக்கு. என்னது, ஜெயிலியா? யோ, என்னைய அப்படி பாக்குற? உனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருக்கான்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. யோ, உனக்கு இப்படி ஒரு மச்சான் வர போறான்னு நினைச்சாலும் சிரிப்பா இருக்கியா? சிரிச்சே கொல்லுவியே. என்னப்பா ரொம்ப நாளா காணுமே? வழக்கம் போல மாமியார் வீட்டுல இருந்தானா? கவனரா, நான் இன்னைக்கு ஜெயில இருந்து வந்திருக்கேன். யார் அது சிரிக்கிறது? அது ரொம்ப நேரமா கேக்குதுப்பா. அது யார் அது பட்டத்துல இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது? சரி 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 சரி, நேரமாச்சியா, என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துறியா? நிஜமாதான் சொல்றியா? என்ன அப்படிலாம் பாக்காதயா, போலாயா? சரி வா. அண்ணே, இவன் அவன் அண்ணன். அண்ணன் அங்க கம்பி எண்ணிட்டு இருக்கான். உனக்கு கேக்குது? பலூன் கார பயல, முதல்ல என் மேல கை வச்ச, இப்ப என் தங்கச்சி மேலே கை வச்சிட்டியா மாவனே? தத்புருஷாய வித்மே வக்ரதுண்டாய வித்மே